ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம ஆரை மோகன் அவர்கள் செக் போஸ்ட் வேலையில் ஒரு சமயம் இருந்தாருங்க. விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் உள்ள அந்த பார்டரில் செக் போஸ்ட். யாரையும் காணா, மாலை நேரம், பேச்சு துணை கூட ஆள் இல்லை. யாராச்சும் வந்தானா அவனை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அடுத்து தான் விடணும். இப்போ தனியாக உட்காந்து தனிமையில் பேச்சு துணைக்காட்ட ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஆள் வர்றாரு, கிராமத்து ஆள் மாதிரி இருக்கார். இவர் கிறிஸ்டாரா, இவர் எப்படி ஒரு மணி நேரமாக பேசிட்டே அவர் அனுப்பணும், இவர் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் அவர் பக்கத்தில் வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் சேரில் உட்காந்துட்டு பேசுகிறாரு. வந்த அந்த கிராமவாசி நின்றுக்கிட்டு பேசுகிறார். வந்தவர் கிராமவாசி அல்லங்க, அம்மா அம்மா அந்த ரூபத்தில் வந்து இவரோட பேசுது. என்னென்னு பேசுது? இவருடைய கடந்த 3 பிறவிகளை பற்றி பேசுகிறது. ஆமாங்க, இவருடைய கடந்து போன 3 பிறவிகள், அப்போ எப்படிலாம் பிறந்தார், எப்படி இருந்தார், என்னென்ன செஞ்சார், அதையெல்லாம் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் ரொம்ப நேரம். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நகர்ந்து போயிருச்சான். அம்மா நகர்ந்து போனதுனால தான் இவருக்கு தெரியுது, அடடா இவ்வளோ நேரம் பேசிக்கிறது அம்மாவாச்சே, நம்ம எந்திரிச்சு கும்பிடாம விட்டுட்டோமே, இப்படி நம்ம கிராமவாசி நினச்சிக்கிட்டு எல்லாம் கேட்டிருந்தோமே, கிராமவாசிக்கு எப்படி நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய 3 பிறவிகள் தெரியும், இப்படி ஏமாந்து விட்டுருமேன்னு சொல்லி வருத்தப்பட்டாருங்களா சக்தியில். ஓம் சக்தி.